ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தோட்டமல்லா பட்டதாரி சேனல். ஸோ மல்லியில வரக்கூடிய இந்த ஆரஞ்சு புழு தொல்லை, அதாவது காம்பு சுருக்கம்னு சொல்லுவாங்க, இந்த மொக்கு புழு தொல்லை, இதுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மேலே உட்கார்ற அந்த பூச்சியை வந்து கொல்றது தான். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூச்சி உட்காந்துருக்கிறது படம் போட்டிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஆரஞ்சு கொசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொக்கு மேல உட்காந்து அந்த ஓர கரை வந்துடும். அதே போல அந்த மொக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போனா கூட அது வந்து குவாலிட்டியான மொக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு தூர தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை அந்த பறக்கிற பூச்சிக்கும் இந்த ஆரஞ்சு புழுவுக்கும் ஒரு சிறந்த சொல்யூஷனா வேணும் அப்படின்னா இந்த காம்பினேஷனை வந்து பயன்படுத்துங்க. ரிசல்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. முக்கியமா வந்து இதுல நம்ம சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினானது சக்சஸ். இந்த சக்சஸ் வந்து அந்த ஆரஞ்சு புழு தொல்லையும் அதே போல அந்த ஆரஞ்சு கொசு தொல்லையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசண்டா டெக்னிக்கல் ஃபிப்ரோனில் பிளஸ் இமிடாக்ளோபிரேட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராபிக்ல க்ரோல இருந்து சொல்றோம். ஸோ இதுல உங்களுக்கு என்ன கம்பெனி உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கோ அந்த கம்பெனில இருந்து இந்த டெக்னிக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்க வாங்கிக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தனுக்கால வரக்கூடிய பைஃபென்த்ரின் டெக்னிக்கல் இருக்கக்கூடிய மார்க்கெட். இந்த பைஃபென்த்ரின் வந்து உங்களுக்கு இயர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய முட்டைகளையும் கேட்கும், அதே போல புழுக்களையும் கேட்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா 4 ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய புழுக்கள், 4 ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய புழுவுடைய 4 ஸ்டேஜ் எல்லாமே கேட்கும். ஸோ அதனால வந்து மார்க்கர் வந்து பாத்தீங்கன்னா லிட்டருக்கு 2.5 ml. அதே போல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த டஸ்டர். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பயோ தான். ஸோ இந்த டஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்பேனுக்கு புழுவுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா கேக்குது. முக்கியமா வால்பேனுக்கு வந்துட்டு நல்லாவே கேக்குது. ஒரு 100% அதிகமா இருக்கு வால்பேனு அப்படின்னும் போது காம்பினேஷன்ல நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 99% வரைக்கும் ரிசல்ட் வந்து இது கொடுக்குது. ஸோ இந்த 4 டோசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம கொடுத்த இடத்துல நல்லாவே வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆரஞ்சு புழு தொல்லை வந்து எனக்கு இல்லை, பச்சை புழு தொல்லை தான் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது இந்த டோசேஜ் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கொசு அதிகமா இருக்குன்ற பட்சத்தில் நீங்க வந்து இந்த டோசேஜ் நீங்க போய்க்கலாம். ஸோ இந்த டோசேஜ் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மேலும் மல்லி தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய தோட்டமல்லா பட்டதாரி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல மகசூல் எடுத்து நல்ல விவசாயம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.